நம்ம எப்பயுமே நம்ம வாழ்க்கையில ஒரு வார்த்தைய தொடர்ந்து பல இடங்கள்ல பயன்படுத்திக்கிட்டே இருப்போம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா, ஏதாவது ஒரு செயல் நடந்துருச்சு அப்படின்னா, அப்போ 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்களா? 4 பேருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? 4 பேர் பாராட்டும்படியா நடக்க வேண்டாமா? 4 பேர் நம்மள புகழணுமப்பா! அப்படின்னு அந்த 4ங்கிற வார்த்தைய தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதுக்கு பல பேர் பல விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனா, அந்த 4ங்கிற வார்த்தைக்கு பின்னால ஒரு அற்புதமான சித்த ரகசியம் ஒளிஞ்சிருக்கு பாருங்க. அது என்னங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு பேசப் போறோம். நம்ம போகர் சித்தாந்த சபையினுடைய அடுத்த பயிற்சி வகுப்பு பழனியில நடக்க இருக்குது. தனஞ்சய தந்திரா என்ற ஒரு அற்புதமான பயிற்சி வகுப்பு வரக்கூடிய ஜூன் 21ஆம் தேதி பழனியில நடக்க இருக்குது. அற்புதமான வாய்ப்பு, எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்ப இந்த 4 பேரு அப்படிங்கிறது ஏன் வரணும்? 5ங்கிற நம்பர் இருக்கு, 3ங்கிற நம்பர் இருக்கு, 7ங்கிற நம்பர் இருக்கு, சக்கரங்கள் 7 இருக்கு, 72,000 நாடிகள் இருக்கு, பூதங்கள் 5 இருக்குது. இதெல்லாம் சொல்லியிருக்கலாம் இல்லையா? 5 பேர் நினைச்சா 5 பேர் 5 விதமா நினைப்பாங்க, 7 பேர் 7 விதமா நினைப்பாங்கன்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா? சொல்லலை. அப்போ இந்த 4ங்கிறதுக்கு அப்படி என்ன முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகம் அதை ஒவ்வொரு கோணத்திலையும் பார்க்குது. ஆனால் நம்ம போகர் சித்தாந்த சபை ஒரு கோணத்தில் பார்க்குது. எப்படின்னா, நம்ம கருவா உருவாகும் போது முதல்ல உள்ள நுழையக்கூடிய காற்று தனஞ்சயன். இந்த தனஞ்சயன் உள்ள நுழைஞ்ச உடனே பின்னாலே அவங்களுக்கு 4 பேர் ஹெல்பர்ஸ்ன்னு சொல்லி வர்றாங்க. முக்கியன், வைரவன், பிரபஞ்சனன், அந்தர்யாமி. இந்த 4 காற்று உள்ள வருது. இந்த 4 காற்று எதுக்கு உள்ள வருதுன்னா, இந்த 4 காற்று தான் இந்த டோட்டல் உடம்போட முதல் உருவாக்கம். அதாவது இந்த உடம்பு எப்படி இயங்கணும், இந்த உடம்போட கர்ம கணக்குகள் எப்படி இயங்கணும், இந்த உடம்பு எவ்வளோ காலம் வாழணும், இந்த உடம்பு வாழ்கிற காலத்தில் எப்படி வாழணுங்கிற தீர்மானமெல்லாம் இந்த 4 பேர் கையில் தான் இருக்குது. அதனால் இந்த 4 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, தலை எழுத்து. தலைனா முதல், பிரதானம் அப்படின்னு. அவங்க அவங்க எப்படி ஆரோக்கியமாக வர்றாங்களோ, அவங்க எப்படி ஆரோக்கியமாக இந்த கட்டமைப்பை உருவாக்குறாங்களோ அதை பொறுத்து தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நால் வேதம், நாற்சந்தி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேரே உண்டு. இந்த 4 பேரை தான் என்ன பண்ணுவாங்கன்னா, தலை எழுத்து அப்படிங்கிற வார்த்தையால் சொல்லுவாங்க. இந்த தனஞ்சயனை பிரம்மாவாகவும், பிரம்மாவுடைய 4 தலைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 காத்தையும் சித்தர்கள், திருமூலர் உட்பட எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த 4 பேரோட முக்கியத்துவம் என்னன்னா, இந்த 4 பேர் தான் பிராணனையும் அபானனை, வியானனை, சமானனை, உதானனை, நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன் வரைக்குமான காற்றுகளையும் இவர்கள் தான் பிரிக்கிறாங்க, உருவாக்குறாங்க. இப்போ அந்தர்யாமிங்கிறவர் பிராணனை காற்றுலேருந்து பிரிக்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு காற்றுகளும் ஒவ்வொரு காற்றுகளை தனக்குன்னு கீழே வேலைக்குன்னு சொல்லிட்டு உருவாக்குறது தான். இப்போ நல்லா கவனிக்கணும், பிராணன் இல்லைன்னா ஒரு மனுஷனால் வாழ முடியாது. பிராணன் தான் ஜீவக்காற்று. ஆனால் கிருஷ்ணர் பரமாத்மா பகவத்கீதையில் ஒரு இடத்துல சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, நான் சகல உயிர்களிடத்திலும் அந்தர்யாமியாக இருக்கிறேன். இப்போது பிராணன் இல்லைன்னா வாழ முடியாது. பகவான் என்ன சொல்லியிருக்கலாம், நான் சகல உயிர்களிடத்திலும் பிராணனாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் அவர் அப்படி சொல்லலை? அந்தர்யாமியாக இருக்கிறேன் அப்படின்னா, இந்த பிராணனை உற்பத்தி பண்ணுறவனே நான் தானப்பா அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். அந்த மாதிரி நீங்கள் எதெல்லாம் பிரதானமான காற்றுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தலைமை காற்று, தாய் காற்றுன்னு ஒன்று இருக்குது பார்த்துக்குங்க. அதுதான் அந்த 4 பேர்: முக்கியன், வைரவன், பிரபஞ்சனன், அந்தர்யாமி. இப்போ வைரவன்கிற காற்று இடுப்பிலிருந்து இடுப்புக்கு கீழே இருக்கிற பகுதிகளை பூரா நிர்வகிப்பவர். அதுவே முக்கியன் அப்படிங்கிற காற்றுனா கழுத்திலிருந்து இடுப்பு வரைக்குமான பகுதிகளை முழுவதும் நிர்வகிப்பவர். பிரபஞ்சனன், அந்தர்யாமிங்கிற காற்று இந்த அண்டம்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிகளை நிர்வாகம் பண்ணுறவங்க. இந்த 4 பேர் சரியாக இருந்தா, இந்த 4 பேர் சரியான முறையில் செயல்பட்டா, இந்த 4 பேர் சரியான முறையில் இயங்கினால் அந்த மனுஷன்தான் பிராப்தக்கூர் உள்ளவன், கொடுப்பினை உள்ளவன், யோகக்காரன் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் சொன்னாங்க, எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் 4 பேருக்கு தெரிஞ்சா, 4 பேர் 4 விதமா அப்படிங்கிற வார்த்தை வந்ததுக்கான காரணம், இங்கே தொடங்கியதே அந்த 4 பேர்கிட்ட இருந்து தான் அப்படிங்கிறதுக்கு அர்த்தப்படுத்துகிற வகையில் தான் அதை சொல்லியிருந்தாங்க. நம்ம தொடக்கமே, நம்ம உடல் உருவானது, இப்போ பாருங்க, இந்த கை இவ்வளவு நீளமாக இருக்குது. இந்த கை நம்ம பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ நீளத்தில் தான் இருந்திருக்கும். மொத்த பேர் இவ்வளோ நீளத்தில் தான் இருந்திருக்கும். இந்த கையோட நீளம் பெருசாச்சு அப்படின்னா சித்தர்கள் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, வைரவன் மற்றும் உதானன் என்ற 2 காற்றுகளின் செயற்கையால் தான் இந்த உறுப்புகள் பெருசாக முடியுங்கிறத சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு காற்றுகளும் ஒவ்வொரு காற்றுகளுடன் இணைந்து தான் இந்த உடலில் உள்ள மாற்றங்களை எல்லாம் செஞ்சிச்சு அப்படின்னு. இப்போ யோசிச்சு பாருங்க,
வைரவனும் உதானனும் ஆரோக்கியமற்ற முறையில் சேர்ந்திருந்தாங்க அப்படின்னா இந்த உறுப்புகளினுடைய சேர்க்கை, இந்த உறுப்புகளுடைய வளர்ச்சிங்கிறது குறையா இருந்திருக்கும். இவ்வளவுதான் விஷயம். இப்போ தன்னுடைய உடலில் உள்ள உறுப்புகளில் வளர்ச்சி குறைவாக இருக்குது, இல்லை வளர்ச்சி ரொம்ப மிகையாக இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு காற்றுகளினுடைய சேர்க்கையின் ஆரோக்கியத்தை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. இதைத்தான் பெரியவங்க சொல்கிறாங்க, இந்த 4 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா இந்த 4 பேருடைய ஆரோக்கியத்தை பொறுத்து தான் நம்முடைய வாழ்வியல், உடலியல் ஆரோக்கியம் தீர்மானிக்கப்படுது, தலையெழுத்து தீர்மானிக்கப்படுது, கர்ம கணக்குடைய சேர்க்கை தீர்மானிக்கப்படுதுங்கிறதுனால இந்த ரகசியத்தை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, 4 பேர் 4 பேர் 4 பேர்னு சொல்லி தனக்கு நினைவூட்டல் வரும்படியாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு என் வாழ்க்கையில் தொடர் தடைகள், தொடர் தோல்வி, தொடர் பிரச்சனை, என்னுடைய வார்த்தைகளுக்கு அங்கீகாரம் இல்லை, நல்ல பேரோடு புகழோடு கூடிய வாழ்க்கை அமையலை அப்படின்னா அந்த 4 பேரை திங்க் பண்ணு, 4 பேரை சரி பண்ணு, வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்ததெல்லாம் திரும்ப வாங்கு அப்படிங்கிற நோக்கத்தில் என்ன பண்ணாங்க, அந்த 4ங்கிற வார்த்தையை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இதைத்தான் நம்ம சபை ரொம்ப சீக்கிரட்டாக ஒளிஞ்சிருந்த ரகசியத்தை தோண்டி எடுத்து அந்த 4 பேரோட வலிமை என்ன, அந்த 4 பேரை நாம் எப்படி பயன்படுத்தணுங்கிற சீக்கிரட்டை நம்முடைய இந்த தனஞ்சய தந்திரா, ஈசான தந்திராங்கிற உபதேச வகுப்புகளில் ரொம்ப எளிமையாக வித் ப்ரூஃப் உட்கார்ந்த இடத்துல ப்ரூஃப் பண்ணி காட்டுறது. இந்த 4 பேர் யார், இந்த 4 பேரோட குணம் என்ன, அந்த 4 பேர் எப்படி வேலை செய்வாங்க, செஞ்சால் நமக்கு என்ன நடக்கும், செய்யாட்டி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நல்லா கவனிங்க. நம்முடைய கலாச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப வலிமையானது, பழமையானது. அது நமக்கு கற்றுக் கொடுத்து நம்ம பழக்கத்தில் வச்சிருக்கிற வார்த்தைகள், செயல்கள் அத்தனையிலையும் பிரதிபலிக்கக்கூடியது. அதெல்லாம் என்ன சொல்லுதுன்னு ஒவ்வொருத்தரும் கூர்மையாக, அமைதியாக, நிதானமாக கவனித்தாலே போதும். அத்தனை சித்த வித்தைகளும் எங்கிருந்து வந்ததுங்கிறது நமக்கு புரிஞ்சிடும், பயன்படுத்துறது எளிமைன்னு தெரிஞ்சிடும். அவ்வளோதான். குருவே சரணம்.